ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நாம் உணவகத்துக்கு சென்றால் என்ன எதிர்பார்ப்போம்? நல்ல உணவு, சுத்தமான இடம் மற்றும் கம்ஃபர்ட்டா ஒரு இருக்கை, அவ்வளவுதான் இல்லையா? ஆனால் சில பேருக்கு அந்த இருக்கைகள் ஒரு கோல்ட் மைன் போன்று தோன்றியிருக்கிறது. ஆம், ஸ்பெயினில் நடந்திருக்கும் ஒரு விசித்திரமான திருட்டு கதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் அருகே உள்ளது தலவேரா டி லா ரெய்னா என்ற நகரம். இது ஒரு சிறிய நகரம்தான், ஆனால் அங்கு நிறைய பார்கள், காஃபி ஷாப்கள், ரெஸ்டாரண்ட்கள் நிறைந்து காணப்படும் பகுதி. இங்கு உணவகத்துக்கு வெளியே அமர்ந்து காஃபி அருந்துவது மிகவும் சாதாரணமான கலாச்சாரமாக இருந்து வருகிறது. இதனால் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் வெளியிலும் டஜன் கணக்கில் இருக்கைகள், மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த நிலையில்தான் சில மாதங்களாக அங்கிருக்கும் உணவக உரிமையாளர்களுக்கு ஒரு பெரிய தலைவலி ஏற்பட்டது. ஒவ்வொரு இரவும் உணவகங்களில் வெளியே போடப்பட்டிருக்கும் சில இருக்கைகள் காணாமல் போவது தொடர்கதையாக இருந்து வந்தது. முதலில் ஏதோ பிராங்காக இருக்குமே என நினைத்தனர். ஆனால் ஒரு சில நாட்களுக்குள் 18 உணவகங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் காணாமல் போயிருப்பது அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போதுதான் இது மகிழ்ச்சிக்காக செய்யப்படவில்லை, இது ஒரு பெரிய குழு திருட்டு என உணவக உரிமையாளர்களுக்கு புரிய வந்தது. இதையடுத்து உடனே காவல்துறையினருக்கு புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வந்தனர். அப்போதுதான் அந்த அதிர்ச்சிகரமான செய்தி வெளியே தெரிய வந்தது. இப்படி தொடர்ச்சியாக இருக்கைகளை திருடியது 6 ஆண்களும் ஒரு பெண்ணும் சேர்ந்த 7 பேர் கொண்ட கும்பல் என போலீசாருக்கு தெரிய வந்தது. இரவு நேரம் எல்லா உணவகங்களும் மூடப்பட்ட பிறகு அங்கு செல்லும் இந்த கும்பல் சத்தமில்லாமல் வெளியில் போடப்பட்டிருக்கும் இருக்கைகள் மற்றும் மேசைகள் எல்லாம் லாரியில் ஏற்றிவிடுகின்றனர். இந்த ஆபரேஷனுக்கு இவர்கள் அதிகபட்சம் 10 நிமிடம்தான் நேரம் எடுத்துக் கொள்கின்றனர். சரி, இவையெல்லாம் வெறும் மேசை மற்றும் நாற்காலிகள் தானே, இவற்றால் என்ன லாபம் வந்துவிடும் என நினைக்கலாம். இந்த கும்பல் திருடிய இருக்கைகள் எல்லாம் வெறும் பிளாஸ்டிக் இருக்கைகள் அல்ல, உயர்தர மேசைகள் மற்றும் விலை உயர்ந்த இருக்கைகள். இவற்றின் மதிப்புகள் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இந்த கும்பல் திருடும் இருக்கைகளை லோக்கல் மார்க்கெட்டில் விற்கவில்லை. அதற்கு பதிலாக சில பொருட்களை ஸ்பெயினில் இருக்கும் 2ஆம் தர பொருட்கள் விற்கும் கடைகளில் விற்பனை செய்திருக்கின்றனர். மேலும் சில இருக்கைகளை மொராக்கோ, ரொமானியா போன்ற நாடுகளுக்கு கடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அதாவது இது ஒரு சாதாரண திருட்டு அல்ல, இது ஒரு சர்வதேச இருக்கை திருட்டு என கூறப்படுகிறது. இதையடுத்து திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட 7 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த 100க்கும் மேற்பட்ட மேசை மற்றும் இருக்கைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இனி இரவில் உணவகங்களை மூடும் போது இருக்கை மற்றும் மேசைகளை உள்ளே வைத்து கடைகளை மூடும்படி உணவக உரிமையாளர்களுக்கு போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர். ஸ்பெயினில் நடந்த இந்த திருட்டுச் சம்பவம் சேர்ஸ் ஹீஸ்ட் என வர்ணிக்கப்படுகிறது. கஸ்டமர் போனா திரும்ப வருவாங்க, ஆனால் சேர் போனா திரும்ப வராதில்லையா? இந்த திருட்டு சம்பவம் அங்கிருக்கும் உணவக உரிமையாளர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.